காரணம்னு அவனை ஸ்லிப்பர் ஷாட்டாக 4 கேள்வி வந்து கோர்ட்டில் கேட்க முடியாட்டியும் அவர் தான் விஜய் சொன்னார்ல, உனக்கு மற்ற டாஸ்கில் எங்கே வேணால் கேட்கலான்னு. ஏன் இன்னைக்கு நாமினேஷனில் போன வாரம் நாமினேஷனில் சொல்லல, ஏன் ரூம்குள்ளே சொல்ல மாட்டேதான் உனக்கு தைரியம்? அவனால் தான் என் கேம் போச்சுன்னு ஓப்பன் நாமினேஷனில் சொல்கிற தைரியம் உனக்கு இல்லையா? இல்லை ஹோஸ்ட் வந்துட்டு எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து விட்டுடுறியா? அவ்வளோ தைரியம் இல்லாமல் நீ உள்ளே எதுக்கு வந்த? அப்போ நீ வந்தா அவன் நேம வந்துட்டு அவனுக்கான உனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமா என் ஃபீலிங்ஸ் கூட அவன் விளையாடி இருக்கான், அது வேற ஓப்பனா ஒத்துக்கிறான். எனக்கு வந்து அவன் இந்த கேம்ல இருக்கிறது பிடிக்கல, இன்னும் எத்தனை கேம் உள்ள எத்தனை பொண்ணுங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணுவானோ, இது இப்போ வியானா கூட போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உனக்கு சொல்ல தைரியம் இல்லைன்னா அதுக்கப்புறம் இது ஏன் ரீஎன்ட்ரி கொடுத்த? இதுக்கு பிரவீனாவது உள்ள வந்திருக்கலாம், இல்லைன்னா வேற யாராவது ஒயில் கார்டு உள்ள வந்திருக்கலாம். உள்ள வந்து டப்பா காலியானது மட்டும்தான் மிச்சம். அப்படியே வெளில அவ்வளோ எல்லா இன்டர்வியூல அவ்வளோ ஃபயர் விட்டியே, உள்ள வந்து என்ன கிடிக்கிற? திருப்பி அவனை கிசு கேட்கறதோ அக்கு கொடுக்கறதோ அப்படிதான் வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்றதோ அங்க வந்து வீக்கெண்ட்ல ஃபீல் பண்ற. அதுக்கப்புறம் அவங்க கூட வந்துட்டு அரோரா கூட பெட்ல உட்காந்துட்டு அவங்க கூட வந்துட்டு இப்போ அவனை நாமினேட்டும் பண்ணாம அவங்க கூட உட்காந்து சிரிச்சு பேசுறான் அந்த குரூப் கும்பல் கூட. அதுக்கு எதுக்குமா ஒயில் கார்டு என்ட்ரியா உன்னை வேஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர, இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன் இருக்கும்போது கூட நீ எஃப்ஜேவை காரணம் சொல்லியிருக்கலாம். எனக்கு அந்த கேஸில் நியாயம் கிடைக்கல, அந்த கேஸ் விஷயத்தில் எனக்கான ஒரு ஃபீலிங்ஸ்க்கான ஒரு வேல்யூ பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது நீ எஃப்ஜேவையும் விக்ரமே நாமினேட் பண்ணியிருக்கலாம் அந்த ரீசன் சொல்லி. நீ பண்ணவே இல்லை. அந்த அல்லக்கை கும்பலோட ஒன்றா நீ சேர்ந்துட்ட. இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஜய் சேதுபதி தான். அவன் வந்து விக்ரம்க்கு இதில் வந்து வினோத்து ஒரு இடத்துல சொல்கிறார், இப்போ இந்த வாரம் தப்பிச்சது வினோத் கேப்டன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி ட்ரால்லாம் வந்துருச்சுன்னு நீங்கள் எபிசோட் பார்க்கல. வினோத் தான் இந்த வாரம் கேப்டன். இந்த கேப்டனை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எப்பயுமே ஹாட் ஸ்டாரில் வந்து ஒரு போல் நடக்குமா, அது எனக்கு தெரியாது, இந்த இத்தனை சீசன்ல இது எனக்கு தெரியல. அதாவது ஃபேன்ஸ் போலுன்னு ஒன்று நடக்குமா, அதில் சொல்றது போன சீசன்ல ஜாக்குக்குலாம் ரெட் கார்பெட் போட்டது கூட அதுதான் சொல்றாங்க, போட சொல்லி வந்திருக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. அப்புறம் இந்த சீசன்லயுமே வந்து கேப்டன் ஏதோ ஒரு வாரம் கேப்டன் வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும் கண்டஸ்டன்ஸ். ஆமா இந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் போன சீசன்லேயே வந்துச்சு. இந்த சீசன்ல எங்க ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கு? எல்லாம் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு ஆடுறானுங்களே. அதனால இந்த வாட்டி வந்து அந்த ஃபேன் போல் வந்து பெருசா ஆக்டிவா இல்ல. ஆனா போன வாரம் வந்து அதுல ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, இந்த வாரம் யார் கேப்டனா வரணும்னு போட்டதுல விக்ரம், வினோத், பாரு இவங்க 3 பேர்ல யார் கேப்டனா வரணும்னு அந்த சர்வே பண்ணதுல பாருக்கு தான் நிறைய ஓட்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் பாரு தான் வருவாங்க, பாரு தான் இருக்கு அப்படின்னா இந்த சேனல் அப்பட்டமா அதை கம்முன்னு விட்டுட்டானுங்க, வினோத்னு சொல்லி மாத்திட்டானுங்க. ஏன் பாரு கேப்டனா வந்தா உங்களுக்கு அவ்வளோ பயமா இருக்கா? அதை ஆனவனா விஜய் சேதுபதி சொல்றாரு, கேப்டன் சொன்னா கேட்டுதானே ஆகணும், தலை சொன்னா கேட்டுதானே ஆகணும், பிக் பாஸ் சொன்னா கேட்டுதானே ஆகணும். பிக் பாஸ்க்கு நெக்ஸ்ட் பொறுப்புல இருக்கிறது கேப்டன் தானே. பிக் பாஸ் சொல்ல வேண்டிய விஷயங்களை கேப்டன் மூலியமா சொன்னா தானே கேட்கணும். இந்த கனி விக்ரமே இந்த ஹோஸ்ட் எல்லாம் உருட்டுனீங்களே, அப்படி பாருவ கேப்டனா கொண்டு வந்து அவ கேமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆடி, இல்ல அவளுக்கான விஷயங்களை அவ ஸ்ட்ராங்கா ஸ்டபனா இல்லைன்னா ஸ்மார்ட்டா ஆடிட்டா அப்படின்னாக்கா அவளை கேள்வியே கேட்க முடியாது, வீக்கெண்ட்ல வச்சு திட்ட முடியாது. ஏன்னா பாரு தலை தானே சொன்னா கேட்க தானே செய்யணும் அப்படின்ற பயமா, அதனால ஆக்க மாட்டீங்களா? இல்ல இந்த வாரம் அவளை நாமினேஷன்ல வச்சு தூக்குற பிளான் அவங்களுக்கு, விக்ரம தப்பிக்க வச்சுட்டு அவனை நாமினேஷன்லேயே வரவிடாம அவனை ஹைலைட் பண்ணி அவனுக்கு எதிராக வீடு திரும்பவே கூடாதுன்றதுல தெளிவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இந்த வாரம் கேம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த வாரம் 1 வீக் கேமை வந்து கண்டஸ்டன்ஸ் ஆடலைங்க. இந்த கேமை இந்த வாரம் இப்படி ஆடுங்கன்னு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு போனதே ஹோஸ்ட் தாங்க. அதை தான் நான் முதல்லன்னு சொல்றேங்க. அவர் 2 நாள் ஹோஸ்ட் பண்ணதே விக்ரம ஹைலைட் பண்ணதா ஒன்று. அப்புறம் பச்சை புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இப்படி இருந்தா அப்படின்னு அதெல்லாம் அதெல்லாம் என்ன திட்டுறீங்க அந்த பொண்ணை திட்டுறதும் டேரக்டா திட்டுறீங்க, புகழ்ந்தாலும் அதுக்குள்ள ஒரு வஞ்ச புகழ்ச்சி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அரோராவை அப்படி தூக்கி வைக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டதுல உங்களுக்கு அவ்வளோ பெருமையா சார்? அவ்வளோ பெருமையா தான் உங்க வீட்டு மருமகளா எடுத்துக்கோங்க சார். ஏன்னா வந்து உங்க பையன் கூட நடிக்கிறாங்க போல இருக்கு ஹீரோயினா. ஸோ அடுத்த 4 படத்துக்கு வந்து கால் ஷீட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க படத்துக்கும் 4 படத்துக்கு கால் ஷீட் வாங்கிட்டு அப்படியே அவளை ஹைலைட்லயோ லைம் லைட்லயோ வச்சுக்கோங்க. ஆனா அப்படியே ஒரு பொண்ணு ஷோக்குள்ள விட்டதே தப்புன்னு ஒரு கூட்டம் கத்திட்டு தான் இருக்கு. ஆனா அந்த கூட்டமே இப்போ வந்து அவளை குட் சோல்னு ஒரு பக்கம் சொல்லுது, ஒரு பக்கம் வந்து அவெல்லாம் ஒரு கேமரா இருக்கா இல்லைன்றது கூட முக்கியம் இல்லை, முதல்ல ஒரு பொண்ணா இருக்காளா? ஒழுங்கான ஒரு பாரு வந்து அநாயங்கா கேம் ஆடுறா, இன்ட்ரெஸ்டிங்கா கேம் ஆடுறா, இல்லை இரிட்டேட்டிங்கா கேம் ஆடுறா. ஆனால் அவள் கேம் ஆடுறா. இவ கேமே முதல்ல ஆடலை. அதுக்கப்புறம் ஆட ஆரம்பித்த கேமும் ரொம்ப அக்லியான கேம் தான். அதுக்கப்புறம் இப்போ அரோராக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு பண்ணுற இடத்துல முதல்ல அரோரா ஆதிரே ரெண்டுமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ கமருதீன் கிட்டே எப்படி வந்து அது என்ன இங்கிலீஷில் கூட ஒரு வார்த்தை சொன்னால, அது நான் ரொமான்டிக் ஒரு மீனிங் சொல்லிட்டு இப்படி அப்படின்னு சொல்லி அப்போ துஷார் கிட்டே நீ பண்ண. அதுக்கப்புறம் துஷாரை தம்பி நிப்பிட்ட. இப்போ எனக்கு அவன் மேலே எதுவுமே இல்லை, கமருதீன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு. இப்போ கமருதீனை விட்டுட்டேன். இப்போ அடுத்து இந்த வாரம் எஃப்ஜே கிட்ட வருவியான்னு தெரியல, எஃப்ஜே கிட்ட முட்டிக்கிட்ட. ஆனால் அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியல. ஆதிரியும் வந்து எஃப்ஜே என்னை வந்து ஹர்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே போய் ஹக் கேட்குறேன். ஸோ நீங்கள் 2 பேருமே ஒரே கேட்டகிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன ஆதிரிய விஷயத்தில் எஃப்ஜேவை மட்டும் வண்டி ஓட்டினா, அவன் எஃப்ஜே நிறைய பேர் கூட வண்டி ஓட்டினா, நீ வந்துட்டு நிறைய ஜென்ஸ் கூட வண்டி ஓட்டிட்டு இருக்க. ஆனால் வந்துட்டு அவன் கமருதீன் வந்து உன் கூடவும் அவன் பாரு கூடவும் உட்காரான். அந்த முட்டாள் பொண்ணு அந்த கேமை லூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இந்த நாமினேஷன் ப்ராசஸில் விக்ரமை தப்பிக்க வச்சது விஜய் சேதுபதி. நம்மளுக்கு கமெண்ட்ஸில் கூட சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் விஜய் சேதுபதினு சொல்லாதீங்க, விக்ரம் சேதுபதினு சொல்லுங்க. ஏன்னா விக்ரம்க்கு அவ்வளோ ஜாலரா
ஜால்ரா போடுறாரு. நானுமே இப்போ இனிமேல் நேற்று தம்னையில் கூட அதை தான் வச்சிருப்பேன். விக்ரம்க்கு ஜால்ரா போட்டு விக்ரம் டைட்டில் வின்னர் கொடுக்கணும், விக்ரம் வந்து கேள்வியை கேட்கக்கூடாது, விக்ரம் அடிக்கக்கூடாது, விக்ரம்க்கு இன்னும் இவர் ஜால்ரா போடுறது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டண்ட்டும் ஜால்ரா போகிற கண்டஸ்டன்ட் நீங்கள் விக்ரம்க்கு ஜால்ரா போட்டிங்கன்னா எவிக்ட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற ஹிண்ட்டையும் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா 2 வாரம் முன்னாடி வியானா விக்ரம ஹாஷா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. உடனே அவர் கேமை போன வாரம் திட்டி ஆஃப் பண்ணிட்டு இந்த வாரம் வியானா வெளில எடுத்தாச்சு. ஓகேவா? ஒன்று வியானா வெளில போனது காரணம் விக்ரம், எஃப்ஜே 2 பேரும் தான். அதுக்கப்புறம் ரம்யாவுமே வந்து அந்த குரூப்பில் வந்து குரூப்பிசம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஜெயிலில் உட்காந்து நான் கேட்குறேன், ஜெயிலில் உட்காந்து காசிப்பாக பேசுகிற விஷயங்களையோ இல்லை பின்னாடி பேசுகிற விஷயங்களையோ நீங்கள் பிளாஸ்மாலையோ நாமினேஷன்லையோ எடுத்து வைக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா அதுதான் சேஃப் கேம். உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, அதுதான் சேஃப் கேம். இன்னைக்கு அப்பட்டமாக வினோத் அந்த வேலையை பண்ணார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்வை கேப்டன் ஆக்க உங்களுக்கு பயம். ஸோ அந்த மக்களோட அந்த போல் விஷயங்களே வந்து நீங்கள் மாற்றி வினோத்தை கேப்டன் ஆக்கியிருக்கீங்க. ஸோ வினோத்தை நாமினேஷன்லேருந்து தப்பிக்கும். அகைன் அவர் வந்தால் வெளில போகிறதில்ல, அது வேற விஷயம். விக்ரம் வந்தாலும் வெளில போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த நாமினேஷனில் இருக்கோன்ற பதட்டமோ இந்த ஒரு ஹெசிடேஷனோ, ஏன்னா வெளில இவங்களுக்கு வந்து ஓட்டிங் இருக்குது, ஓட் பேங்க் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. மேபி இவங்க வந்து அந்த பிஆர் ஓட்ஸ் செட் பண்ணிட்டு வந்ததில் தெளிவாக உட்காந்துருக்கலாம். போன வாரம் எஃப்ஜே உட்காந்துருந்தானே, எவ்வளோ தெனாவட்டாக உட்காந்துருந்தான் ஹாட் சீட்டில் உட்காரும் போது கூட. ஏன்னா வெளில அவனுக்கு அங்கே ஓட் பேங்க் அந்த அந்த பிஆர் விஷயங்கள், அந்த ஃபேக் ஓட்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாம் வெளில வந்து நிறையவே போயிட்டு இருந்து. இது நான் என் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்பேஸ்லாம் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு வந்து எஃப்ஜேக்கு எப்படி ஓட்டிங் வந்துச்சு அப்படின்னா திடீர்னு பிஆர் வேலை நடக்குது எஃப்ஜேக்கு அப்படின்னு, ஏன்னா அவன் பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்க. இப்போ நீங்கள் நேற்று அந்த விக்ரம் விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா விக்ரம் எஃப்ஜே விஷயங்களில் ஏன் வந்து அந்த கேஸை வந்து இங்கே அப்படி பண்ணீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுவுமே கேள்வி கேட்கல. விக்ரம் செஞ்ச தப்புன்னு சொல்லலை, எஃப்ஜே செஞ்ச தப்புன்னு சொல்ல, ஆதிரிக்கான நியாயம் கிடைக்கலன்னு அவர் சொல்ல, ஒரு மாதிரி பூசி மழுப்பி பேசின மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கே ஒன்றுமே புரியல